எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும். அல்லேலூயா! கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா! அவர் மேல் என்ன இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். உங்கள் மேலும் என் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால், அல்லேலூயா, கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்முடைய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் மேலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பதை அவர் உணர்ந்து இங்கே சொல்லுகிறார். அதனாலதான் அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். லூக்கா 4:19 சொல்லுகிறது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை இயேசு கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அல்லேலூயா! கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேலே இருந்தால் நம்மை எல்லோரும் உற்றி பார்ப்பார்கள். அல்லேலூயா! இந்த உலகம் நம்மை உத்து பார்த்து கொண்டே இருக்கிறது, உற்றி பார்க்குது. இவங்க என்ன செய்கிறாங்க? இவங்க பரிசுத்தவான்கள், இவங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், இவங்க ஞானஸ்தானம் பெற்றவர்கள், இவங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டிலே சுற்றுறவங்க, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி ஜனங்க நம்மள என்ன பண்ணுறாங்க? உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் பார்க்குறாங்கன்னா, தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய இடத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். ஏழைகளை, பரதேசிகளை, திக்கற்றவர்களை, அனாதிகளை உற்றி பார்க்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம். அவர்களுக்கு இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம் என்பதை இந்த வேத வசனம் தெளிவுபடுத்துகிறது. எப்போ இவ்வளோ காரியங்களை செய்யக்கூடிய நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கிறோமா என்ற கேள்வி அங்கே எழும்புகிறது. இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், உங்கள் மேலும் என் மேலும் ஒரு ஆவியானவர் இருக்கிறார். நீங்களும் நானும் சாதாரணமான மனிதர்கள் கிடையாது. அல்லேலூயா! நீங்களும் நானும் எப்போ பார்த்தாலும் நம்மை குறித்து குறைவாக நினைக்கிறோம். நம்ம ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, நம்ம ஊழியத்துக்கு தகுதி இல்லை, நம்ம குடும்பத்தை செய்கிறதுக்கு தகுதி இல்லை, இந்த தேசத்தில் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை, அப்படியெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. வாயை திறந்து ப்ளஸ்ஸு தான் சொல்லணுமே, மைனஸை சொல்லவே கூடாது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வைக்கு விசேஷித்தமானவர்கள். கணவன் நம்மை பார்த்து ஒரு மாதிரியாக சொல்லலாம், மனைவி ஒரு மாதிரியாக சொல்லலாம், பிள்ளைகள் ஒரு மாதிரியாக சொல்லலாம், சபை ஒரு மாதிரியாக சொல்லலாம், உற்றார் உறவினர்கள் ஒரு மாதிரியாக சொல்லலாம். இயேசு கிறிஸ்துனுடைய பார்வை உங்கள் மேல் வேறு விதமாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் அபிஷேகம் பெற்றவர். அல்லேலூயா! என் மேல் கர்த்தருடைய கரம் இருக்குதையா. உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்முடைய நம்பிக்கைலாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், மைனஸாகவே இருக்குது. இந்த கடைசி காலத்தில் நம்மேல் ஒரு அபிஷேகம் இருப்பதை நாம் உணர வேண்டும். நம்மேல் ஒரு கிருபை இருப்பதை உணர வேண்டும். நம்மேல் ஆண்டவருடைய ரத்தம் இருப்பதை நாம் உணர வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து இருக்கிறது. அப்போ சுத்திகரிக்கப்பட்ட ஜனம் மாதிரி நம்ம பேசணும். குறைவானதையே பேசக்கூடாது. குறைவானதை பேசிய காலங்கள் முடிந்து விட்டது. 40 வருஷம் விசுவாசியாக மாறிட்டோம். ஊழியத்தில் நம்முடைய பங்கு இருக்கிறது, தசம பாகத்தில் நம்முடைய பங்கு இருக்கிறது, காணிக்கையிலே நம்முடைய பங்கு இருக்கிறது, ஏழைகளை விசாரிப்பதில் நம்முடைய பங்கு இருக்கிறது. நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டோம். எந்த ஊழியக்காரரும் நமக்கு மாதிரி கிடையாது, எந்த விசுவாசியும் நம்முடைய மாதிரி கிடையாது, எந்த குடும்பமும் நம்முடைய மாதிரி கிடையாது. நம்முடைய மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நான் மாதிரியாக வைத்து விட்டு போகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். என்னுடைய மேன்மை, என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய எல்லாமே இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி அந்த சிலுவையை குறித்ததான மேன்மை உங்களுக்கு எனக்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிலுவை இல்லைன்னா நமக்கு அபிஷேகமே இல்லை, சிலுவை இல்லைன்னா அபிஷேகம் இல்லை, சிலுவை இல்லைன்னா நமக்கு பரிசுத்தம் இல்லை, சிலுவை இல்லைன்னா உயிர்த்தெழுதல் இல்லை, சிலுவை இல்லை என்றால் பாதுகாப்பு இல்லை. சிலுவை இல்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் பாதுகாப்பிலே, ரட்சிப்பிலே, அதாவது பாவத்தை விட முடியவே முடியாது. அந்த சிலுவையின் ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டு உங்களுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களும் கல்வாரியிலே ஆண்டவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே மைனஸை பேசாதீங்க, ப்ளஸ்ஸை பேசுங்க.
நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் கிருபை செய்கிறவர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், நாங்கள் இன்னும் தொடர்ந்து ஓடுவோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் இல்லாத தாவீது சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்படாத தாவீது கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே நான் அந்த தண்டை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியும். இந்த உலகத்திலே நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார்.